ராமலிங்க சாமிகள் எந்த நேரத்தில் அழைத்தாலும் அஞ்சேல் மகனி என்று சொல்லக்கூடிய கருணை அவர்கிட்ட உண்டு. அவரை அழைத்து அவருடைய திருவடியை பூஜிப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தும் மன லயப்படவில்லை, மன சாந்தப்படவில்லை. அதுதான் நாம் என்ன செய்தோம், திட்டம் வைத்தோம். மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்கின்றோம். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யும் சொன்ன நோக்கமே, அன்னதானம் செய்ய செய்ய என்ன ஏற்படும், முன் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர தீர கடன் சுமை தீரும். பாவங்கள் தீர தீர உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பாவம் தீர தீர மன அமைதி உண்டாகும். ஆக அன்னதானம் செய்தால் அன்றி மனலயப்பட பக்தி வராது. அதான் அவையார் சொன்னார், தானமும் தவமும் சொன்னார். தவமும் தானம் என்று சொல்லாமல் தானமும் தவம் என்று சொன்னார். ஆக அன்னதானத்தை செய்ய தூண்டுவதே நூலாகும். ராமலிங்க சாமி பார்த்தார். ஒரு மனிதனுக்கு அடைத்திட்டதுக்கு என்ன உபாயம்னு கேட்டார். முதல் அவன் பசியாட்டக்கூடிய எண்ணம் வர வேண்டும். ஏன் பசியாட்டக்கூடிய எண்ணம், பணம் இருந்தும் ஏன் பசியாட்டக்கூடிய எண்ணம் வரவில்லை? லோபித்தனம் இருக்கு, பேராசை, பொறாமை, பல்வேறு பிரச்சனைகள், இது போன்ற கொனைக்கேடுகள் இருப்பதால் தான் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும், வசதி வாய்ப்புகள் இருந்தும் அன்னதானம் செய்ய முடியாமல் காரணம் அந்த பலகீனம், முன் செய்த பாவங்கள். செல்வம் சேருவதற்கும் புண்ணியம்தான், அது அது அன்னதானம் செய்வதற்குரிய அறிவு வேணும் அல்லவா? அதுக்கு ஆசை ராமலிங்க சாமிகள் ஆசி வேண்டும். அப்போ ராமலிங்க சாமி திருவடியை பூஜை செய்யும்போது செல்வமும் வேண்டும், அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும். அதே சமயத்தில் ஏழை மக்களுக்கு பசியாற்றக்கூடிய எண்ணமும் தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் நிச்சயம் ராமலிங்க சாமி திருவடியை பூஜிப்பதற்குரிய ஒரு பக்குவம் வரும்.